பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேறு லெவல் 1 மில்லியன் 2 மில்லியன் போயிட்டுருக்காங்க இப்போ எல்லாருமே. அதனால் இப்போ இந்த வீடியோவில் உங்களுடைய கேட்டகரிக்கு நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து கவனம் செலுத்தணுமா, இல்லை வந்து லாங் வீடியோஸில் வந்து கவனம் செலுத்தணுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். யூடியூப் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் லாங் வீடியோஸ் மட்டும்தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், சரி அப்போ யூடியூப்பில் அந்த பிரச்சனையை வந்து தேடு, வீடியோ ஃபார்மேட்டில் அதுக்கான தீர்வு கொடுப்பாங்க. அது சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி இருந்த அனுபவத்தின் மூலிமா அதை வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற மக்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்றபடி தான் யூடியூப் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 2018 2017 அந்த சீசனில் இருந்து தான் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டே வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த டிக்டாக்கு, மியூசிக்கலி இந்த மாதிரின்ற ஆப்லாம் வந்துச்சு. மக்கள் எல்லாருமே அதை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அதை டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மற்ற பிளாட்ஃபார்முமே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இவங்களுமே நாடோட நடுவோட நம்மளும் ஓடணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரி மக்கள் சார்ந்து தானே இந்த கம்பெனிஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்மளும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அவங்க எல்லாமே அப்டேட் பண்ணாங்க. அதே மாதிரி அப்போ நம்மளும் வந்து அந்த ஓட்டத்தில் வந்து பின்தங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ ஃபார்மேட்டை அதை யூடியூப்புக்குள்ளே கொண்டு வந்துச்சு. இப்போ வந்து மற்ற பிளாட்ஃபார்மில் அந்த மியூசிக்கலி, டிக்டாக் இந்த இதுகளில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்குக்காக அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே யூடியூப்குள்ளேயும் வர ஆரம்பித்தாங்க. அப்போ பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற கேட்டகரியில் உங்களுடைய சேனல் வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து கவனம் செலுத்தணும். இப்போ என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் உள்ள வியூவர்ஸ் எல்லாருமே ஷார்ட்ஸில் தான் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? உங்களுடைய சேனலோட வேல்யூ வந்து என்டர்டெயின்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸில் வந்து கவனம் செலுத்துங்க. ஒரு ஷார்ட்ஸ் வந்து வைரல் ஆனாலுமே உங்களுக்கு வந்து 40,000 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க. சரிங்களா? ஆனால் அவங்க வந்து உங்களுடைய ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய வீடியோஸ் வந்து டக்கு டக்குன்னு பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து எப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா அதை பார்ப்பாங்க. அவ்வளோதான். அதிக சப்ஸ்கிரைபரு எனக்கு வேணும், அதே மாதிரி என்னுடைய கேட்டகரி வந்து என்டர்டெயின்மெண்ட் சார்ந்தது அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து கவனம் செலுத்துங்க. ஷார்ட்ஸில் வந்து அட்ராக்டிவான தம்ப்நெயில் வச்சிங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து வேறு லெவலில் வைரல் ஆகிடும். சரிங்களா? தொடர்ந்து ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி யூடியூப்புக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும், யூடியூப்புக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் போடுறீங்க, ஒருத்தவங்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டியது வந்து லாங் வீடியோஸ் தான். ஏன்னா லாங் வீடியோஸில் தான் குவாலிட்டியான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சரிங்களா? லாங் வீடியோஸ்க்குனே ஒரு கேட்டகரி ஆள்கள் இருக்காங்க. சரிங்களா? அவங்க எல்லாருமே எவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ போட்டாலுமே உங்களுடைய கேட்டகரி பிடிச்சி போச்சுன்னா ரொம்ப நேரம் வீடியோ பார்ப்பாங்க. சரிங்களா? 20 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி. இதன் மூலிமா உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க, உங்களுடைய வாட்சிங் ஹவர்ஸும் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? இதன் மூலிமா உங்களுடைய சேனலையும் உங்களுடைய பிஸ்னஸையும் வேறு லெவலில் க்ரோ பண்ணி கொண்டு வரலாம். அதே மாதிரி குவாலிட்டியான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு இருப்பாங்க. நீங்கள் என்ன வீடியோஸ் போட்டாலும் 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக இருந்தால் கூட அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ரொம்ப குவாலிட்டியான ஃபேன் ஆயிடுவாங்க. நீங்கள் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை சர்வீஸ் வச்சுருந்தாலும் சரி, அதை வந்து அவங்க வாங்குறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து டீப்பர் ஆடியன்ஸ். சரிங்களா? உங்களோட வீடியோக்குள்ளே ஒரு வீடியோவில் உங்களுடைய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் வாங்கலைன்னா கூட ஒரு 5-6 வீடியோ 10 வீடியோ பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து உங்களுடைய கஸ்டமராக அவங்க மாறுவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸோ இல்லை வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டோ நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் தான் சூஸ் பண்ணணும். பொழுதுபோக்கு விரும்பி யூடியூப்புக்குள்ளே வர்ற வியூவர்ஸை உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேறு லெவல் 1 மில்லியன் 2 மில்லியன் போயிட்டுருக்காங்க இப்போ எல்லாருமே. அதனால் உங்களுடைய இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பொழுதுபோக்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, தேங்க்யூ.